சேலம் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 14. இன்னைக்கு என்ன நாள்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 14 பிளட் டொனேட் டே. நிறைய பேருக்கு தெரியும், யார் யார் தெரியுது யார் யார் தெரியல மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் வணக்கம். உங்க பேர் என்னன்னா? குமார். இன்னைக்கு வந்து ஜூன் 14. இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமாண்ணா? ரத்த முகாம் நாள். தெரியுங்களாண்ணா? நீங்க ஏதாவது பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்களா இல்ல இன்னைக்கு ஏதாவது பண்ணலான்னு பிளான்? ஹாஸ்பிட்டல்ல 2-3 டைம் பண்ணிருக்கேன். முன்ன பண்ணிருக்கேன், இப்ப பண்ணல. ஓகே. இன்னைக்கு பண்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல, எனக்கே உடம்பு சரியில்லை, அப்புறம் பண்ணிடலாம். இந்த டே வந்து நீங்க எப்படி எது நினைக்கிறீங்க? நம்ம சந்தோஷமான நாள், இல்லாதவங்களுக்கு போய் உதவும். ஓகே, நன்றிண்ணா. ஹாய் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு வந்து ஜூன் 14. இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ப்ரோ, பிளட் டொனேட் டே. தெரியுங்களா ப்ரோ? நீங்க தான் பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ணலீங்க ப்ரோ, இனிமேல் தான் ப்ரோ பண்ணணும் தான் ப்ரோ ஆசையா இருக்கு. இன்னும் பண்ணல ப்ரோ. பண்ண போறீங்களா? ஓகே, சூப்பர் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? ப்ரோ தனுஷ். ப்ரோ பிரசாந்த் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வணக்கம். உங்க பேருக்கா? அம்மு. ஓகே. இன்னைக்கு வந்து என்ன நாள் தெரியுமா? ஜூன் 14. என்ன நாள் சொல்லுங்க? ரத்தம் வந்து டொனேட் பண்றது, யாருனாலும் டொனேட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நாளை பொறுத்து? இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குனாச்சும் யாருக்குனாச்சும் ரத்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். நீங்க கொடுத்துருக்கீங்க? எங்க வீட்டுக்காரர் கொடுத்துருக்கிறார் ஜிஹெச்ல வந்து. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பிளட் டொனேட் டே. அது வந்து இன்னைக்கு நீங்க ஏதாவது கொடுக்கலாம்னு ஐடியால இருக்கீங்க? அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் வந்து அப்ப 18 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு ரத்தம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கடைக்கு போயிருக்கிறாரு. வந்தாருன்னா கொடுக்குறேன்னா கூட்டிட்டு வரோம். ஓகே, சூப்பர்க்கா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது முகாம் மாதிரி போட்டிருக்கோம், பிளட் டொனேட்னு சொல்லிட்டு, மக்கள் நீதி சேவகன்னு சொல்லி. நீங்க மறக்காம வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிக்கா. ஐயா வணக்கம். உங்க பேரு? ஆறுமுகம். இன்னைக்கு ஜூன் 14. இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை, அது தெரியும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள், அதுதான் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரத்த தானம் பண்ற நாள் இன்னைக்கு. ஓகேங்களா? இதை பத்தி நீங்க என்ன, அங்க போட்டிருக்காங்களா அந்த மாதிரிதான், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுக்கறது நல்லதுதான், ஒரு உயிரை காப்பாத்துற மாதிரி. கொடுக்கறது நல்லதுதான். எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னா நானே கொடுப்பேன். எனக்கு வயசு 62. கொடுக்கறது நல்லதுதான், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா என்னால கொடுக்க முடியாது. நீங்க உங்க மனசு இருக்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது ஒண்ணு போதும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. உங்க பசங்க எல்லாம் சொல்லுங்க இந்த மாதிரி பிளட் டொனேட் பண்ண சொல்லி. பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறாங்க, இருக்கிறாங்க. சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றி. சொல்றேன். ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க? செல்வராஜ். இப்ப இன்னைக்கு வந்து ஜூன் 14 என்ன நாள் தெரியுமா? ரத்த தானம் முகாம் நாள். இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா? 80 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். என் போட்டா பாரு எல்லா பிளட் பேங்க்லயும் இருக்கும். ஓ, 80 தடவை கொடுத்துருக்கீங்களா? சூப்பரியா. கமலஹாசன் நற்பணி இயக்கத்தில் இருக்கேன். ரத்தம் வேணும்னா உடனே போய் கொடுத்துருவேன். சூப்பர் சூப்பரியா. எனக்கு பிளட் பேங்க்ல பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலாம் இருக்கு. ஸோ ஐயா வந்து பாத்தீங்கன்னா நமக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, என்ன சொல்லுது, ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 80 தடவை பிளட் டொனேட் பண்ணியிருக்காரா. எல்லா பிளட் டொனேட்லயும் பாத்தீங்கன்னா ஐயாவோட போட்டோஸ் எல்லாம் இருக்குமா. ஸோ ஐயா ஒரு நல்ல மனசுக்கு வந்து எல்லாரும் அவருக்கு ஒரு வாழ்த்திடுங்க. ஐயா உடல் தானம் பண்ணியிருக்கேன், கண் தானம் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களின் சேவகன்னு சொல்லிட்டு முகாம் போட்டிருக்கோம். சரிங்களா? உங்க பசங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்களா? போறான்ல, அதுலயும் என் பையன். அதான் எல்லாரும் வந்து ரத்த தானம் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க. சேலம் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 14. என்ன நாள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு பிளட் டொனேட் டே. இந்த பிளட் டொனேட் டே வந்து இப்போ ஆராடும் விதமா பாத்தீங்கன்னா சேலம் மலகாபுரத்தை சேர்ந்த மோகன் என்பவர் மக்களின் சேவகர் அறக்கட்டளை சார்பா, அது மட்டும் இல்லாம லோட்டஸ் கண் மருத்துவம், இவங்க 2 பேர் இணைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ரத்த முகாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த ரத்தம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் என்னன்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கண்ணா. உங்க பேசுறேங்க? என் பேர் மோகன். ஓகேண்ணா. இந்த ரத்த முகாம் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க, இது எப்படின்னா உங்களுக்கு ரெடி பண்ணுன்னு தோணுச்சு? இல்லை, நாங்கள் அறக்கட்டளை ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து ஜூன் 14ங்கிற ஒரு திட்டத்தை வச்சு தான் நாங்கள் பிளட் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உலக ரத்த நன்கொடையாளர் தினம் ஜூன் 14, அந்த ஒரு தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு தேதியில் ஒரு பிளட் கேம்ப் வந்து நம்ம மக்களின் சேவகன் அறக்கட்டளையும் லோட்டஸ் கண் மருத்துவமனை, ரோட்டரி கிளப் 3 பேரும் இணைஞ்சு இந்த ஒரு பிளட் கேம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க வந்து ஐ டொனேட் கூட நிறைய பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுவும் இவங்க கூட சேர்ந்து தான் பண்றீங்களா? ஆமாம், ஐ டொனேஷன் வந்து ஏன்னா இப்போ சேலமில் வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ் மக்களுக்கு வந்து ஒரு கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லோட்டஸ் ஐ கேர், இது மாற்றமே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால சரி நாங்கள் ஒரு கண்தானம் கொடுக்குறோம், ஒரு 225 பேர் கண்தானம் கொடுக்குறோங்க போது எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தா அது மக்களுக்கும் நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் யோசித்தோம். அந்த வகையில் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல்னா லோட்டஸ் ஐ கேர். அப்புறம் சாரை பார்த்து மீட்
மீட் பண்ணி பேசிட்டு அப்புறம் 275 பேர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். சூப்பர். அவங்களுக்கு அந்த அவேர்னஸும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அதுவும் மக்களின் சேவகன், நண்பர், சகோதரர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எல்லாமே சகோதரர், அவ்வளவுதான். ஏன்னா அவர் மக்களுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மனசு மட்டும்தான் காரணம். ஸோ அந்த பெரிய மனசு அவர்கிட்ட இருக்குது. இவர் வந்து நவம்பர் 14 சாரி அதை கட் பண்ணிக்கோங்க, ஜூன் 14 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கான்செப்டில் தான் அவங்க வந்து மக்களின் சேவகன் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரத்த தானத்தை வந்து முக்கிய இது பிரதானமாக வச்சு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஏகப்பட்ட சர்வீஸ் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் கூட இணைந்து அவங்க வந்து கண் தானமும் வந்து 275 பேருக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான விழாவும் வந்து விரைவில் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அதை நான் சொல்லப்போனால் அவருக்கு தான் நிறைய பாராட்டுங்க. விழாவோட கதாநாயகன் அவரு தான், நாங்கள் அது கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து கண் தானம் ஏன் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டால், லோட்டஸில் ஏன் பண்ணோம் அப்படின்னா, லோட்டஸில் மட்டும்தான் வந்து கண் தானத்துக்கு உண்டான அஃபிஷியலாக ஆத்தரைஸ்டான ஒரு ஹாஸ்பிட்டல். இங்கே தான் வந்து ஐ டொனேஷன், அதாவது ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் ஆக்ட், அதோட சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டல் நம்மளது தான். ஸோ அதனால் நம்மளை சூஸ் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, ரோட்டரி கிளப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேலம் யங் டவுன் அப்படிங்கிற ஒரு தலைவருங்கிற முறையில் நாங்களும் அவங்களோட இணைஞ்சிக்கிறதுல ரொம்ப ஒரு பெருமை. ஸோ 2 விதமாக என்னோட லோட்டஸ் கண் மருத்துவமனை சார்பாகவும் ரோட்டரி கிளப் சேலம் யங் டவுன் சார்பாகவும் அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து ரத்த தானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 32 முறை நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது இந்த நாளில் நான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி. சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? ஒரு 2-3 விஷயம் நீங்க 2 விஷயம். ரத்த தானம் பண்ணுறோம், மக்களின் சேவகன் சார்பா. மக்களின் சேவகன் சார்பாக ரத்த தானம் பண்ணுறோம். இது நல்லா சிறப்பாக நடைபெறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் நீங்க தான் வந்து அண்ணனுங்களுக்கும் என்ன சொல்றது ஒரு குறிக்கோளா இருக்கீங்கன்னு இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றி அண்ணா. யாருமே இந்த மாதிரி டக்குனு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு என்னதான் நம்ம ஒரு விஷயம் தனியா பண்ணு நினைச்சாலுமே நம்மளால முடியாது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கே நேரம் ஒருத்தவங்க கை கொடுக்கறதுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க, அண்ணனே சொல்லிட்டாரு. அவங்க ஏற்கனவே செய்கிறாங்க, நம்ம அது கூட ஊக்கமாக கூட இருந்து உறுதுணையாக இருக்கிறோம். ஓகே, சூப்பர்ண்ணா. நீங்க ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? ஓகே, ஸோ ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.